ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியர் ஹிந்தி சேனல். இது உங்கள் ஆஷா. இந்த வீடியோவில் நான் பிகினர்ஸ்க்காகவே ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஹிந்தி படிக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழில் நம்ம உயிர் எழுத்துக்களை படிப்போம். சேம் வே ஹிந்தியில் கூட உயிர் எழுத்துக்கள் இருக்குது. உயிர் எழுத்துக்களுக்கு பேர் ஸ்வர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதை வெர்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கன்சனன்ஸ் படிக்கணும். கன்சனன்ஸ்னால் ஹிந்தியில் வியஞ்சன், தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்லேயே ஆனா வரிசையில் வர எழுத்துக்களை ஃபஸ்ட்டு படிக்கணும். ஆனா வரிசையில் வர எழுத்துக்கள் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எழுத்துக்கள். இது எத்தனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் 36 லெட்டர்ஸ் இருக்குது. 36 லெட்டர்ஸா? தமிழில் வெறும் 18 தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதில் 36 ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழில் காவை எடுத்துக்கிட்டா கருப்பு, கந்தன், கணேசன் எல்லாத்துக்குமே ஒரே கா தான் போடுவோம். ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம். ஹிந்தியில் அப்படி இல்லை. அவங்க எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி லெட்டர்ஸை வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் இது இருக்கு இல்லையா, இது கா. க கேஏ கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் லெட்டரை க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தேர்டு க, ஃபோர்த்து க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு 36 லெட்டர்ஸ் வருது. இப்போ ஸ்க்ரீனில் தெரியல லெட்டரை கவனிச்சிங்கன்னா, கால தொடங்கி கியா வரைக்கும் முடியுது. கால தொடங்கி கியா வரைக்கும் முடியுது. இந்த லெட்டர்ஸை ஒட்டு மொத்தமாக ஒரே சமயத்தில் படிக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு லைனாக சொல்லித்தர போகிறேன். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் தான். இப்போது தினம் இரு சொற்களை படிப்போம். உருளைக்கிழங்க ஹிந்தியில் ஆலு அப்படின்னும், மிளகாயை ஹிந்தியில் மிர்ச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.